தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, குமரிக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டைக்கு 22ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை. சிவகங்கை, ராமநாதபுரம், குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகளின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கெடு விதித்ததை எதிர்த்து குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்களுக்கு கெடு விதிக்க முடியாது என தெரிவித்துள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநர்கள் முட்டுக்கட்டையாக இருக்காமல் மாநில அரசுகளுடன் ஆக்கப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்தி வேறுபாடுகளை களைய வேண்டும். ஆளுநர்கள் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக 10வது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்றார். ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ரகசிய காப்பு மற்றும் பதவி பிரமாணத்தை செய்து வைத்தார். प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। धन्यवाद। धन्यवाद, बधाई। பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பங்கேற்றனர். மூத்த மத்திய அமைச்சர்கள், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பாஜகவை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய் சின்ஹா ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றனர். முதல்வர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர்களுக்கு ஆளுநர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். கோவை, மதுரை மெட்ரோ திட்டங்களில் முரண்பாடுகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் தெரிவித்துள்ளார். மெட்ரோ திட்டம் நிராகரிப்பு தொடர்பான சர்ச்சை துரதிருஷ்டவசமானது எனவும் எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மெட்ரோ திட்டம் நிராகரிக்கப்படவில்லை, திருப்பி மட்டும்தான் அனுப்பப்பட்டுள்ளது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கமளித்துள்ளார். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தமிழக அரசு அறிக்கை கொடுத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்காக தமிழகத்தில் இதுவரை 95.39% கணக்கீட்டு படிவங்கள் விநியோகம். தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை விதிப்படி நடத்த கோரி அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் ஒரே வீட்டில் 360 ஓட்டுகள் உள்ளதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெல் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளிடையே பிரதமர் பேசிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம் அரங்கேறியிருப்பதாக விமர்சித்துள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரம் தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உயர் அதிகாரிகளோடு சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் 21ஆம் தேதி ஆசிரியர் சங்க தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிய உள்ளார். செல்வ பெருந்தகையும் காங்கிரஸ் இயக்கமும் நம்மோடுதான் வருவார்கள் என சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேபோல இந்தியா கூட்டணியை எந்த காலத்திலும் எவராலும் பிரிக்க முடியாது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். ஒரு 2-3 மாதமா ஒரு மிகப்பெரிய சலசலப்பு. இந்த கூட்டணி என்ன ஆக போகுது, இது எந்த திசையில் போக போகுது, நிறைய பேர் குளிர்காய நினைச்சாங்க.
எந்த காலத்திலும் இந்தியா கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது. இது வலிமையாக இருக்கிறது. எனவே அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்கே வரணுமோ போனால் தானே வர முடியும். சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. கார்த்திகை தீபம் மற்றும் பாபர் மசூதி இடிப்பு தினத்திற்கு இடையே அனுமதி கேட்பதால் மாற்று தேதியை கோருமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. பொள்ளாச்சியில் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 2வது குற்றவாளியான திருநாவுக்கரசு தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளார். சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்ததை எதிர்த்து தொடர்ந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் மாவட்டம் வெண்ணமலையில் கோவில் நிலத்தில் உள்ள வீடுகளுக்கு சீல் வைக்க எதிர்ப்பு. அதிகாரிகளை நோக்கி பொதுமக்கள் கல் வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திடீரென பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் உள்ள குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்கு வருபவர்களையும் தாமிரபரணி ஆற்றில் குளிக்க வருபவர்களையும் போலீசார் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் சாலைகளில் மாடுகளை திரியவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் பாக்குமுடையான்பட்டு பகுதியில் ஒரு மாடு சாலையில் சென்ற பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் முட்டி தள்ளியது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் 3 மருத்துவர்கள் உட்பட 4 பேரை NIA கைது செய்துள்ளது. கைதான 4 பேருக்கும் 10 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து NIA சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜம்முவில் உள்ள காஷ்மீர் டைம்ஸ் பத்திரிகை அலுவலகத்தில் மாநில சிறப்பு புலனாய்வு குழு திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் AK-47 ரைபிள்களின் தோட்டாக்கள் மற்றும் கையெறி குண்டுகளின் பின்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கேரள மாநிலம் சபரிமலை தங்க கொள்ளை வழக்கில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவரும் CPM முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பத்மகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். விரைவில் அவர் கொல்லத்தில் அமைந்துள்ள ஊழல் மற்றும் லஞ்ச தடுப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு வங்காள விரிகுடாவில் மீன்பிடித்த வங்கதேச மீனவர்கள் 28 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஒரு படகையும் இந்திய கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்தனர். திரிபுராவில் பிக்கப் வேன் மீது பயணிகள் ரயில் ஒன்று மோதியதில் பலர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. தலாய் பகுதியில் உள்ள எஸ்கேபாரா ரயில் நிலையம் அருகே நடந்த இந்த விபத்தில் அந்த வேன் முழுவதுமாக நொறுங்கி கிடக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. செக் குடியரசு நாட்டில் 2 பயணிகள் ரயில் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 5 பேர் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கியூபாவின் தலைநகரான ஹவானாவில் போதிய எரிபொருள் இல்லாத காரணத்தால் 9 மணி நேர மின்வெட்டு ஏற்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கியூபாவிற்கு ஏற்றுமதி செய்யும் வெனிசுலோவா, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா ஏற்படுத்தும் பொருளாதார இடையூறால் கடும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. இதன் விளைவாக இவ்விரு நாடுகளிலிருந்து கியூபாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள் கணிசமாக சரிந்து அன்றாட தேவைகளுக்கு அல்லல் படும் சூழல் தலைநகர் ஹவானாவில் உருவாகியுள்ளது. ஐம்பத்தாறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகர் பாலகிருஷ்ணா திரைப்பட விழாவில் கௌரவிக்கப்பட்டார்.
தொழில்நுட்பம் முன்னேறியுள்ள இந்த காலகட்டத்தில் மருதநாயகம் படமும் சாத்தியம்தான் என கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். எனக்கு அது மறுபடியும் செய்யணுங்கிறது ஆசை. இன்னைக்கு பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் என் நம்பிக்கை. கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்ற உலக பாக்ஸிங் போட்டியில் இந்திய வீரர்கள் 4 தங்கம் வென்று அசத்தினர். பல்வேறு எடை பிரிவுகளில் இந்திய வீராங்கனைகள் அடுத்தடுத்து தங்கம் வென்றனர். வரலாற்று சிறப்புமிக்க ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் 21ஆம் தேதி தொடங்குகிறது. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மோதும் போட்டி இந்திய நேரப்படி காலை 7:50 மணிக்கு தொடங்குகிறது. கவுகாத்தியில் சனிக்கிழமையன்று நடைபெறும் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் சுப்மன் கில் விளையாட மாட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ESPN கிரிக் இன்ஃபோ படி கொல்கத்தாவில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியின் போது சுப்மன் கில் கழுத்தில் ஏற்பட்ட காயம் இன்னும் குணமடையவில்லை என்பதால் 2வது டெஸ்ட் போட்டியில் ரிஷப் பந்த் கேப்டனாக இந்திய அணியை வழி நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நவம்பர் 30ஆம் தேதி தொடங்கும் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரிலும் சுப்மன் கில் களமிறங்குவாரா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. 11 நாட்களாக மாநிலங்களுக்கு இடையான ஆம்னி பேருந்துகள் நிறுத்தம் காரணமாக 44 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. முதல்வர் தலையிட்டு நல்ல முடிவை எட்ட வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளில் திறன்மிகு மையங்கள் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் டாடா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசியதாக அதிமுக MP சி.வி. சண்முகம் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில மகளிர் ஆணையம் பிறப்பித்த உத்தரவின் மேல் நடவடிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. வழக்கு பதிவு செய்யுமாறு உத்தரவிட மகளிர் ஆணையத்திற்கு அதிகாரம் கிடையாது என சி.வி. சண்முகம் தரப்பு வாதிட்டாலும் விவரங்களை சரிபார்க்க காவல்துறை அவகாசம் கோரியதாலும் விசாரணை அடுத்த வாரம் தள்ளி வைக்கப்பட்டது. மாநில அரசின் மசோதாக்களை காலம் தாழ்த்தாமல் முத்திரையிட்டு டெல்லிக்கு அனுப்பும் எளிய பணியை மட்டுமே ஆளுநருக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்துள்ளது என்பதை உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது என்று திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் இனியேனும் அரசமைப்பு சட்டத்திற்கு அப்பணியை செவ்வனே செய்வார் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 15 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரி டிசம்பர் 29ஆம் தேதி போராட்டம். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேலுசாமி அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் அருகே அரசு பள்ளியில் பணி செய்யும் 41 வயதான இயற்பியல் ஆசிரியர் மீது பதியப்பட்ட போக்சோ வழக்கை ரத்து செய்ய கோரி மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கடந்த மாதம் மாணவிகளை வேளாண் பயிற்சிக்காக அழைத்து சென்றபோது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஒரு தரப்பு மாணவிகள் புகார் அளித்ததன் பேரில் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் செந்நீர்குப்பம் சாலையில் விதிகளை மீறி எதிர் திசையில் சென்ற அரசு பேருந்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பூந்தமல்லியிலிருந்து ரெட் ஹில் செல்லக்கூடிய சாலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் விதிகளை மீறி பேருந்தை இயக்கியதால் ஏராளமான வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சேலத்தில் குழந்தையை தத்தெடுத்து தருவதாக கூறி 3 லட்சம் ரூபாய் பறித்த சம்பவத்தில் அதிமுக நிர்வாகி உட்பட 2 பேர் சேலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாதமுத்து பூண்டிமாதா தம்பதிக்கு குழந்தையை தத்தெடுத்து தருவதாக கூறி சேலத்திற்கு வரவழைத்த அதிமுக நிர்வாகி அருண்குமார் தனது கூட்டாளிகளை போலீசார் போல் நடிக்க வைத்து 3 லட்சத்தை பறித்து சென்றார். இந்த சம்பவத்தில் ஏற்கனவே 2 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் அருண்குமார் மற்றும் அவருடைய நண்பர் பழனி பாரதியை கொல்லிமலை பகுதியில் 70 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்றனர். போலீசார் பின்தொடருவதை அறிந்த அவர்கள் சேலம் 4வது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர்.
சத்தியமங்கலம் அருகே மதுபோதையில் நண்பனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்து குழி தோண்டி புதைத்த புகாரில் 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி தோட்டத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து செல்வம் என்பவர் மது அருந்திய போது ஏற்பட்ட மோதலில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தது விசாரணையில் அம்பலமானது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் இரவு முழுவதும் பெய்த தொடர் மழையால் மதினாநகர் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்தது. இடுப்பு வரை இருக்கும் இந்த தண்ணீரால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் கடுமையான தண்ணி பெருக்கம் வந்ததுனால கால்வாய் தூர் வராதனால தண்ணி உடனே மேலே ஏறுது. வருஷம் இதே பிரச்சனை தான் வருது. எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே ஏறிடுது. காரணம் என்னன்னா அவங்க கால்வாய் சரியாக தூர் வாரலை. தூர் வாரி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அது வருஷம் அள்ளுதானுங்க. சும்மா ஒரு மேட்டாப்பில் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு போயிடுறாங்க. அப்படியே கிடக்குது. தண்ணி உள்ளே வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500-1000 வீடு கிட்ட இருக்குது. எல்லா வீடும் தண்ணியில் மிதந்துக்கிட்டு கிடக்குது. யாரும் உள்ளே போக முடியாத சூழ்நிலை. காரைக்காலில் சாகர் கவாச் ஒத்திகையின் போது கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் கடலோர காவல் படையின் படகு கடலில் சிக்கி தவித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. இருந்தபோதும் போலீசார் திறம்பட செயல்பட்டு படகை கரைக்கு கொண்டு வந்தனர்.